محمد نبينا وعلى آله وأصحابه حزب الله أما بعد. இன்றைக்கு எத்தனாவது நாள்? எத்தனாவது வகுப்பு? 5வது வகுப்பு. நேற்று 4வது வகுப்புல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயது தனிமையில் ஒதுங்குறது, வஹி சூரா அலக் இறங்குறது, அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கின வஹையுடைய அமைப்புகள் 7 விதமான அமைப்புல வஹை இறங்கிச்சுது என்றதை பார்த்தோம். இப்போ வஹை இறங்கினதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஹக்கில் தான் இருக்கிறோம் என்று பகிரங்கமாக என்ன செய்யலை, அழைப்பு விடுக்கல். எத்தனை வருஷம் ரகசிய அழைப்பு? 3 வருஷங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய அழைப்பு தார் அர்கம்ல ரகசியமாக அழைப்புகள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு பின்னால் 3 வருஷத்துக்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யுங்க என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையில் ஏறி அறிவிப்பு செஞ்சாங்க. யார் முதலாவது எதிர்த்தது? யார்? அபூ லஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யார்? பெரியப்பா. சொந்த பெரியப்பா தான் ஃபஸ்ட்டுக்கு எதிராக இருந்து மண் எடுத்து வீசி தப்பன் லக்கன்றது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? திருப்பி தப்பத் யதா அபி லஹபி வதப் என்றதை அல்லாஹு தஆலா இறக்கினான். இப்போ இதுக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்க அழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதில் பகிரங்க அழைப்பை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அந்த அழைப்புக்கு எதிராக பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்தாங்க அந்த அழைப்பை தடுக்கிறதுக்கு. அதில் ஒன்று தான் நேற்று நாங்கள் கவனித்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லிம்களையும் மனோரீதியாக அவங்கள தாக்குறது, அவங்கள பைத்தியக்காரன்ன்றது, சூனியக்காரன்ன்றது, போகிற இடத்துல கணக்கெடுக்கிறதில்ல, நக்கல் நையாண்டி செய்கிறது, கேலி கிண்டல் செய்கிறது, கடற்கண்ணால் பேசுறது, ஆக்களை பார்த்து அப்படி இம்சை அடிக்கிறது. போகிற இடங்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு சார்பானவங்களுக்கு முஸ்லிம்களுக்கும் மனோரீதியான ஒரு டிஸ்டர்ப் உண்டு அவங்களுக்கு. அப்போ உண்மையிலேயே முஸ்லிம்கள் மனோரீதியாக உடைஞ்சு போனாங்க. அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? அதுக்கு பின்னால் இது குர்ஆன் பொய், இவருக்கு வகை ஒன்றும் இறங்குறில்லை, இரவு கனவு கண்டுட்டு சும்மா வந்து எங்கள்கிட்ட உழைச்சி கொண்டிருக்கிறாரு, அல்லது முற்காலத்துடைய கவிதைகள், இது இப்படியெல்லாம் சொல்லி குர்ஆனை பொய் என்று இதாக்கினாங்க. 3வது கட்டம் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்கிற இடமெல்லாம் போயிட்டு இவங்க பின்னுக்கு நின்று என்ன செய்வாங்க? இவங்க பாட்டு படிப்பாங்க, அல்லது அதுக்கு எதிராக கவிதைகள் படிப்பாங்க. அதில் முக்கியமான ஆளத்தர் பார்த்தோம், நதுர் இப்னு ஹாரிஸ். அவர் என்ன செய்வார்? ருஸ்தும் மன்னர்களுடைய கவிதைகளை பாடமாக்கிட்டு வந்து இவரை விட அழகா நான் பேசுவேனே, நான் பேசுகிறேன் கேட்குறீங்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவாவுக்கு எதிராக முயற்சிகள் செஞ்சாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 44வது வயது. இப்போ என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்புறுத்துறதுக்கு, முஸ்லிம்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் துன்புறுத்தல் செய்கிறதுக்காக வேண்டி குறைஷிகள் என்ன செய்கிறாங்க? முன்வாராங்க. முடிவெடுத்தாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் நல்ல கட்ஸ் உள்ளவங்க, நல்ல எஜமான், அவங்களுக்கு கீழால் உள்ள அடிமைகள், அந்த நோஞ்சான் முஸ்லிம்கள், பெரிய கட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெரிய பவர் எல்லாம் இல்லை, ஏதோ ஒடுக்கமாக வாழ்ந்துட்டு போகிற முஸ்லிம்கள், இப்படியானவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இவங்களை எங்களோட முழு பவரையும் பாவிச்சு எப்படி சார் இவங்களை துன்புறுத்தணும் என்ற முடிவு குறைஷிகளிடத்தில் செய்யப்படுவது. அதில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சாட்சம், பலவிதமான துன்புறுத்தர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சாட்சம், வாப்பட தம்பி என்ன செய்வாங்கண்டா, அப்பாவி முஸ்லிம்கள், கேட்க பார்க்க ஆள் இல்லாத கட்ஸ் இல்லாத முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க? ஈச்சப்பல நாரால் செய்யப்பட்ட நெய்யப்பட்ட பாய் இருக்குதே, பாயில் போட்டு ஆளை சுற்றி உள்ளுக்கு புகையை மூட்டிட்டுருவாங்க. ஒரு புகையுள்ளுக்கு மனுஷனுக்கு இருக்கலுமா? புகை வார இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தாலே எங்களுக்கு இருமல் வந்து கொண்டிருக்கும், மேலா தாங்கி கொள்ளேலா. ஒரு பாயுள்ளுக்கு சுற்றி புகையை மூட்டி அநியாயம் செய்வாங்க. இவங்கெல்லாம் இஸ்லாத்தை உடட்டும், இவளாட்டி செத்து போகட்டும் என்று இப்படி பலவீனமான நிறைய சஹாபாக்களுடைய சம்பவங்கள், அதிகமான சம்பவங்கள் கிதாபில் வருவது. நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாட்டையும் முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம். அதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, பிரபலமான சம்பவம், ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்த ஒரு சஹாபி. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு
அத்தர் பூசுவாங்க, சுபஹானல்லாஹ், ஆக அதி உயர் அத்தர் பாவிப்பாங்க. இப்போ நாங்களும் அத்தர் பாவிக்கிறதான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ரோட்ல போயிட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னால் வர மனுஷனும் சொல்லுவார், இந்த ரோட்டில் முஸ்அப் போயிட்டிருக்கிறார். ஏன்னா அவர் அத்தர் இன்னும் அடிக்குது. போயிட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னால் நாங்கள் பூசி 1 ஹவரில் எங்கள்கிட்ட மோந்து பார்த்தாலும் சில நேரம் இருக்காது. போயிட்டு 1 ஹவரில் 2 ஹவரில் சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் முஸ்அப் போயிட்டிருக்கிறார், இன்னும் அவர் பாவிக்கிற அந்த அத்தர் வாசம் அடிக்குது. அவர் போடுற ஒவ்வொரு ஜுப்பாவும் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு கிட்டத்தட்ட 30,000 ஜுப்பா ஒவ்வொரு நாளும் புது புது ஜுப்பாக்கள், லக்ஸரி லைஃப் வாழ்ந்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. உம்மை சொன்ன, மகனே பாப்பட சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு உனக்கு மதம் மாறுறதா இருந்தா ஒன்று வீட்டுள்ள கீறி, இல்லாட்டி எல்லாத்தையும் முட்டி வீசிட்டு போ. நாங்கள் ஒவ்வொரு சஹாபியுடைய சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அந்த இடத்துல எங்களை நாங்கள் அப்ளை பண்ணுவோமே. எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தூக்கி தள்ளக்கூடிய ஒரு கட்டம் வந்தால் நான் எந்த ஈமான் எங்கிருக்கும்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க. எனக்கு இஸ்லாமா லக்ஸரி லைஃபாண்டு வரும் பொழுது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவு செஞ்சாங்க, எனக்கு லக்ஸரி லைஃப் வானம், எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. மதீனாவில் சில டைம் மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி போகிறத கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் அழுவுறீங்க? இல்லை, இந்த முஸ்அபை பாருங்கள், நான் இவரை பார்த்திருக்கிறேன் மக்காவில், இவர் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்த ஒரு மனிதன். பாருங்களே, அவர் ஜுப்பாவை பாருங்களே, அவர் ஒவ்வொரு நாளும் புது புது ஜுப்பா இந்த விலையில் போடுவார் மக்காவில். இவர் நிலைமையை பாருங்களேன், இப்படி பிஞ்ச ஜுப்பாவோட சுத்திட்டு இருக்கிறாரு. எல்லாம் யாருக்காக, எதுக்காக? ஒன்றும் இல்லை, சுவர்க்கத்துக்காக, படைச்சரப்புக்காக விட்டு வீசிட்டு வந்தார் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸா எப்படி இருந்துச்சு? மொத்தமாக மூட கஃன் துணி இல்லை, தலையை மூடினா கால் விளங்குது, காலை இழுத்து மூடினா தலை விளங்குது. சுபஹானல்லாஹ். ஹைர். சுஹைப் இப்னு ஸினான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அடி எந்த அளவுக்கு அடி என்றா, அடி வாங்கி 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 சுயநினைவு இல்லாமல் அப்படி உழுவுற அளவுக்கு சுஹைப் பின் ஸினான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அடி. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு, நேற்று பார்த்தோம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூனுக்குள்ளால அதிகமான அடிமைகள் வந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப கட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கழுத்தில் கயிற்றை கட்டி என்ன செய்வார்? உமையா கொடுப்பான், சின்ன பிள்ளைகள்கிட்ட இழுத்துட்டு போங்க. சும்மா யோசிங்களே, கழுத்தில் கவுத்தை கட்டி ரோட் நடுக, கல் மலைகள் நடுக இழுத்துட்டு போக சொல்லி சின்ன பிள்ளைகள்கிட்ட கையில் கொடுத்து எல்லாம் கல் மண்ணெல்லாம் உரசிப்பட்டு உடுப்பெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியில் வெறும் மேலோட இழுத்துட்டு போகிறதாக இருந்தா சுப்ஹானல்லாஹ். இப்படி எங்களுக்கு தெரியும், உமையா அந்த டெசர்ட்டில், அந்த பாலைவன சுடுமணலில் ஹஸரத் பிலாலுக்கு சாட்டையால் அடித்து படுக்க வச்சு, சுடுமணலில் படுக்க வச்சு, மேலால் பெரிய பாறாங்கல் ஏற்றி வச்சு, இப்படி எல்லாம் கொடுமை நடந்துச்சு. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பாலைவனத்தில் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது கீழே குனிஞ்சி ஒரு தோல் துண்டை தட்டி எடுத்துட்டு கேட்குறாங்க, சஹாபாக்களே, இது யாரோட தோல் தெரியுமா? ஹஸரத் பிலாலுடைய தோல் சதத்துன்னொண்டு பிஞ்சு விழுந்திருக்குது. அல்லாஹ், இஸ்லாத்துக்காக நானும் நீங்களும் என்ன உங்களையும் யோசிப்போமே, எங்கட இஸ்லாத்துக்காக நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோமேனா? இவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா எங்கட கையில் தந்திருக்கிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை உரிமை விட்டது யாரு? யஹூதி உரிமை விட்டதா? யஹூதி எங்க? யஹூதி மக்காவில் இல்லை, மதீனாவில். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி வேதனை செய்யப்படுறதை பார்த்துட்டு இறக்கப்பட்டு உரிமை விட்டது யார்? ஷுவரா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அந்த கட்ஸ் குறைஞ்ச அந்த அப்படியானவங்களை நிறைய 2-3 பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சல்லி கொடுத்து வாங்கி உரிமை விட்டாங்க. அவங்களோட வாப்பா சொல்லுவாங்க, உரிமை விடுறேன்னு போகிறீங்க, ஒரு நல்ல கட்ஸ் உள்ளவங்களை உரிமை விடுங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் உங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, நான் செய்கிறது அவனுக்காக, என்ன பெனிஃபிட்ஸை நான் நாடி செய்யலை. ஹைர். இதே மாதிரி யாசிருடைய குடும்பம் யாரு? யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது யாரு?
வாலிபர்கள் சொல்லுங்களே பாப்பா, எங்க வாலிபர்கள் சரியா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மகன் யாரு? அம்மார் ரலியல்லாஹு அன். இந்த குடும்பம் சோதிக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். முதலாவது இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சது ஒரு பொம்புல. யாரு? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அபூ ஜஹல் ஈட்டியால குத்தினான் மறைவிடத்துக்கு. சொன்னான் ஹுபல் என்று சொல்லு, ஹுபல் என்று சொல்லு. கீழே படுக்க வச்சு கழுத்தை நசுக்கி சொன்னான் ஹுபல், அல்லாஹ் இல்ல ஹுபல் என்று சொல்லு. சுமையா ரலியல்லாஹு முகத்தில் எச்ச துப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் ஹுபல் சொல்ல மாட்டேன். என்னவங்கள மாதிரி 35-40 வருஷம் இஸ்லாத்துல பலமானவங்க இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச காலம், இஸ்லாத்துக்கு வந்து 1-2 வருஷம் இஸ்லாத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அபூ ஜஹல் குத்தி கொலை செஞ்சான். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தண்ணியுளுக்கு போட்டு முக்கி மூச்சு அடக்க வச்சு இஸ்லாத்தை உடு என்று. சுப்ஹானல்லாஹ். இப்படியான நிறைய தியாகங்கள், நிறைய துன்புறுத்தல்கள் நடந்துச்சு. எப்படி சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 44வது வயது, இது நுபுவத்துடைய 4வது வயது. எப்படி சரி இஸ்லாம் என்றது வளர்ந்திடக்கூடாது என்றதுக்காக வேண்டி இப்படி நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல அஃப்லஹ் அபூ ஃபுகைஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட 2 கால்களையும் கட்டி உடுப்பெல்லாம் கலட்டி விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்த துன்புறுத்தல் மாதிரியே இவங்களுக்கும் துன்புறுத்தல் செஞ்சாங்க. இவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? உரிமை விட்டாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு அன்மாரா என்ற பொம்பளைக்கு கீழே இவர் அடிமையாக இரும்பு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவர். இரும்ப உருக்கின அந்த சூடான இரும்ப இவர் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுவோட தலையில அப்படி சூடு வச்சுட்டார். எங்களுக்கு தலையில ஒரு அடிபட்ட ஒரு காயம் வேண்டா, ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி பற்ற நேரம், குளிக்கிற நேரம் கொஞ்சம் காந்துது, அப்படி இரும்ப சூடாக்கி உம்மு அன்மாரா என்ற பொம்புல அப்படி வச்சுட்டா. இப்படி ஏராளமான துன்புறுத்தல்கள் சஹாபாக்கள் அனுபவிச்சு கொண்டே வாராங்க. எல்லாம் எதுக்காக வேண்டி? எப்படி சரி இந்த தஅவாவை நிப்பாட்டணும் என்றதுக்காக வேண்டி. சாட்டையால் அடிக்கிறது அல்லது 2 கால்களையும் கட்டி ஒட்டகத்துடைய 2 ஒட்டகத்தில் விட்டு 2 பக்கத்துக்கு விரட்டுறது, உடம்பு பிஞ்சு போறதுக்கு ஏராளமான இதுகள். அதே போல இன்னொரு சஹாபி இஸ்லாத்துக்கு வாராரு. அவர் என்ன செய்யறாங்க? கீழே நெருப்பு, மேல பலகையை வச்சு அதுக்கு மேல இவரை வளர்த்தாட்டி கட்டி வச்சு கீழே நெருப்பு மூட்டுறாங்க. அந்த நெருப்பு கிதாப்ல எழுதுறாங்க, அந்த நெருப்பு பொசுக்கி இடம் அந்த பின் துண்டு முதுகு பக்கம் சுட்டு அந்த இடத்திலிருந்து கொழுப்பு அப்படி கரைஞ்சி வந்து ரத்தம் வந்து கொழுப்பு வந்து அதுகள் தான் அந்த நெருப்பை நூற்றிச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அநியாயம் செய்யப்பட்டாங்க. அந்த அளவுக்கு குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? எப்படி சரி இஸ்லாத்தை உட வைக்கலாம் என்று. இது சஹாபாக்களுக்கு நடந்த கொடுமைகள். இதே போல் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தடுக்கிறதுக்காக ஏராளமான முயற்சிகள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பொறுப்புல இருக்கிறாங்க? அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் அவங்களோட மாஷா அல்லாஹ் அவங்களோட பொறுப்புல இருக்கிறாங்க. ஹைரன். இப்ப அபூ தாலிப் இடத்துல போயிட்டு ஒவ்வொரு மாதிரி பேசி பார்க்குறாங்க, ஒவ்வொரு மாதிரி ஹிக்மத்தா பேசி பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெரியப்பாவே சாச்சாவே, என்னை வலது கையில சூரியனை கொண்டு வச்சு இடது கையில சந்திரனை கொண்டு வச்சு முகம்மது இதை விட்டுடுவாப்பா என்று சொன்னாலும் என்ன பெரியப்பவே நான் விட மாட்டேன். இது அப்படி கொண்டு வைக்கல, அப்படி வச்சாலும் நான் ஒரு நாளும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப அபூ தாலிப்ட போயிட்டு, சரி உங்களோட மகன் உங்களோட தம்பிட மகன் கேட்கிறாரு, இல்லை நாங்க என்ன செய்யறோம், வலீத் மகனை உங்களுக்கு தாரோம், இந்த 2 வாலிபர்களையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வோம். வலீத் மகன் உமாராவை நான் உங்களுக்கு தாரோம், நீங்க முகமது எங்களுக்கு தாங்க, நீங்க நல்லா வளர்த்துருங்க, நாங்க எடுத்து கொலை செஞ்சுடுறோம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொறுப்பாக இருந்த அபூ தாலிப் இடத்துல போயிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி உம்மு ஜமீல் அபூ லஹபுடைய மனைவி, தப்பத் யதா சூறால பார்த்தோம், துன்புறுத்தல்கள் வீட்டில் எல்லாம் என்ன செய்வாங்க, முற்றத்தில் எல்லாம் கொட்டி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதை இப்போ கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு இருந்துச்சு. சஃபா மருவாக்கு பின்பக்கமாக சஃபா மருவா ஓடிட்டு மருவாவால் வெளித்துண்டுக்கு வந்த வெளிஹரத்துக்கு வந்து அப்படி பார்த்தா மலை பக்கமாக இருக்குது. மக்சப டு மக்காவுடைய ஒரு மக்சபாவாக லைப்ரரியாக இன்றைக்கு அது பாவிக்கப்படுவது அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது. அபூலஹப் ஊடுதண்டா சஃபா மருவாவில் மருவா பக்கம் இருக்கிற டாய்லெட் இப்போ டாய்லெட்டாக ஆக்கியிருக்கிறாங்க. அங்கிருந்து கொண்டு பெரியப்பவும் பெரியம்மாவும் செஞ்ச அட்டகாசம் சும்மா யோசிங்க. எங்கட வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்புற நேரம் யாரென்று தெரியா எங்கட கேட் முன்னுக்கு எங்கட வாசலுக்கு முன்னுக்கு குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ நாள் பொறுமை இருக்கிற பாருங்க. ஒரு மனுஷன் மென்டலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் மனிதனுக்கு. அப்படி ஒவ்வொரு நாளும் வீட்டு முன்னுக்கு வீட்டுக்குள்ளால வீட்டுக்கு வெளியில வீட்டு கேட்டுக்கு வெளியில ஒவ்வொரு நாளும் குப்பையை கொட்டிட்டு போறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. நாங்கள் மிச்ச நாள் இருக்க மாட்டோம். எவ்வளோ ஆக்ஷன் எடுத்து பார்ப்போம். ஒன்றுமே சக்சஸ் ஆகாட்டி ஊட வித்துட்டு போயிட்டுருவோம். நான் மனிதனுக்கு ஆக முக்கியம் நிம்மதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரும் இல்லை. சொந்த பெரியப்பாவும் பெரியம்மாவும் செஞ்ச அட்டகாசங்கள் என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டு முன்னுக்கு எல்லாம் கற்கள் எல்லாம் பரத்தி வைப்பாங்க. பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டக கொடல் பாரம் நாத்தம் ஒரு பக்கம் பாரம் அப்படி கழுத்தில் போட்டுட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலிருந்து தலை ஒசத்தி கொள்ளலாம் பாரம் கழுத்தில் போட்டு இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்காவில் வச்சு குறைஷிகளும் அபூஜகளும் அபூலஹபும் உத்பாவும் ஷைபாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் நஞ்சம் இல்லை நானும் நீங்களும் தாங்க இயலாத கொடுமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இழைக்கப்பட்டுச்சுது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தில் பொதுவாக நாங்கள் யோசிப்போம். எங்கள் எல்லாருக்கும் எங்களோட உடம்புல முகம் என்றது எங்களுக்கு ஃபேஸ் என்றது கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்துறது கூட. உடம்புல வந்து ஒரு புண்ணுக்கும் ஃபேஸில் வந்து ஒரு மாக்குக்கும் நாங்கள் டிஃபரெண்ட். நாங்கள் கூடுதலாக கேர் பண்ணுவோம். நாங்கள் அடிக்கடி கண்ணாடியில் பார்ப்போம். முகத்துக்கு யாரும் அறையிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏன்னா முகம் என்றது அவ்வளோ மகத்தானது. அல்லாஹு தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடையும் கன்னத்துக்கு அறையவான் முகத்துக்கு அடிக்கவான், வாப்பாவாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய கன்னத்தில் அறையவானும் என்று. ஏனென்றா அல்லாஹ் விசேடமாக ஒவ்வொருத்தருடைய முகங்களையும் அல்லாஹு தஆலா அவன் விசேஷமாக பார்த்து பரக்கத்தாக செஞ்சது முகம். எனவே யாரு முகத்தில் கன்னத்தில் அறைவாங்களோ அவங்களோட கையில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துடுவான். கன்னத்தில் அடிக்கிற பறக்கம் மிஞ்சுதண்டா அந்த கையில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் கலட்டிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்துல எச்ச துப்பி வர சொல்லி என்ன செஞ்சான்? உபை என்பவன் உக்குபாட்ட சொன்னான், இது துப்பிட்டு வாங்க. சும்மா யோசிங்களே, எல்லாத்தையும் தாங்கினோம் ஹசரத். ஏன்னா முகத்துல வந்து எச்ச துப்பினா நான் நீங்களும் பொறுத்து கொள்வோம், தாங்கிக் கொள்வோமா, சகிச்சு கொள்வோமா? அது சொந்த நான தம்பி துப்பினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? எச்ச துப்பினான். ஆனால் அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்துல முபாரக்கான முகத்துல அது படல்ல. இப்படி ஏராளமான பிரச்சனைகள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீடு இருக்குது ஹரத்தில் ஃபர்ஸ்ட் கேட்டால் வெளியில் வர நேரம் கிளாக் டவர் இங்கெல்லாம் அந்த ஹில்டன் ஹோட்டல் இருக்கிற அந்த இடத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீடு இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த ஹில்டனில் ஒரு ஏரியாவில் மஸ்ஜித் அபூபக்கர் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு பேரில் ஒரு மஸ்ஜித் அது இருக்குது. அது எங்களுக்கு தேவைப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது எங்களுக்கு அது தேவைப்படும். ஹைரன். அப்போ இப்படி துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை. எந்த அளவுக்குண்டா ஒருத்தர் வந்து கழுத்துள்ளுக்கு துண்டை போட்டு கழுத்தை நசுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கழுத்தில் அந்த அடையாளம் இருந்துச்சு. இப்படி தலைக்கு மேலே முஸ்லிம்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஏராளமான பிரச்சனைகள் முதல் கட்டம் மனோரீதியாக ஏற்படுத்தி மென்டலிசிக்கு ஏற்படுத்தி அதுக்கு பின்னால உடல் ரீதியான துன்புறுத்தல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 45 வயசாகுது, முடிவெடுத்தாங்க. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடிட்டதே போகுதே தவிர கொஞ்சமும் குறைஞ்ச பாடில்லை. நாளுக்கு நாள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை முடிவெடுத்தாங்க. ஒன்று, தாரு அர்கம் என்றவர் வீட்டை செலக்ட் பண்ணாங்க. இதுக்கு போகிறோம், எங்களோட எல்லா விஷயங்களையும்
அங்கே வச்சுக்கொள்ளும். ரெண்டாவது, இப்படியே நாளுக்கு நாள் கூட்டிட்டு போகிறதுக்கு இருக்கலாம், அவசரமாக ஹிஜ்ரத் செய்யணும். ஹிஜ்ரத் எங்கே போகிறது? முதலாவது ஹிஜ்ரத் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? அபுசீனின்னு சொல்கிறது ஹபஷா, எத்தியோப்பியா. இங்கே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அனுப்பினாங்க. இங்கே ஹிஜ்ரத் அனுப்புறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையில் வெறும் 12 பேரும், 12 ஆண்களும் 4 பெண்களும் போகிறாங்க, ஹிஜ்ரத் போனாங்க. எங்கே போனாங்க? ஹபஷாக்கு போனாங்க. போனாலும் இவங்க சும்முடல்ல போறாங்கன்றதை கேள்விப்பட்டு தடுக்கிறதுக்கு ஏராளமான முயற்சிகள், அதையும் தாண்டி அல்லாஹ் அனுப்பிட்டான். அங்க போனதுக்கு பின்னால இங்க மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பையும் தாவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா நஜ்ம் ஓதுறாங்க. இப்போ நாங்கள் போன கிழமை இஷாவில் சுபகள் ஓதப்பட்டுச்சு. வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى அப்படி ஓதப்படுது. அது கடைசியில் என்ன வருவது? சஜதா வருவது. நாங்கள் தொழுகையில் செஞ்சோம். வன் நஜ்மி சூரா முடியும் பொழுது சஜதா வருவது. அப்போ இந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய பவர் என்னான்டா, எதிர்க்க போற குர்ஆன் வசனத்தை கேட்டதோட மனசு மாதிரி இஸ்லாத்துக்கு வந்துடுது. இதனால தான் என்ன செய்வாங்க, 2 காதையும் பொத்தி கொள்வாங்க குறைஷிகள். ஏன்னா சும்மா சரி தெரியாம சரி காதுள்ளு குழுந்து அது மனசை மாற்றி இஸ்லாத்துக்கு போயிட்டோம் வேண்டாம். எனவே காதுகளை பொத்தி கொள்வாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன் நஜ்மி ஓதுறாங்க. அப்படி கேட்டு கடைசி சஜதாவுடைய ஆயத்தை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்யும் பொழுது குறைஷிகள் அவங்கள அறியாமலே அவங்களும் சுஜூது செஞ்சிட்டாங்க. இப்ப ஹபாஷாவில் இருக்கிற ஹிஜ்ரத் போன மக்களுக்கு இந்த செய்தி எப்படி கேள்விப்படுவதுன்னா, குறைஷிகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சுஜூத் செஞ்ச கதை அங்கே போச்சுது, குறைஷிகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் போன மக்கள் அங்கிருந்து அப்படி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, அப்படி மக்கா, அப்போ குறைஷிகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க தானே, பிரச்சனை முடிஞ்சிருச்சு தானே என்று மக்காவுக்கு வந்தாங்க. சில பேர் மக்காட போர்டரில் வந்து விஷயம் கேள்விப்பட்டு திரும்பி போனாங்க. சில பேர் என்ன செய்ய வந்துட்டோம் என்று உள்ளுக்கு வந்தாங்க. இதுக்கு பின்னால 2வது முறை ஹிஜ்ரத் நடக்குது. அதுவும் எங்க? ஹபஷாவுக்கு. எத்தனை பேர்? 83 ஆண்களும் 18 அல்லது 19 பெண்களும் போறாங்க. ஹிஜ்ரத் போயிட்டு முடிஞ்சா போன மனுஷனை சரி நிம்மதியா ஒரு இருக்க உடையவாப்பா, மக்காவிலிருந்து ஹபஷா மன்னனுக்கு நஜ்ஜாசி மன்னனுக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு இவங்க போயிட்டு அவங்களை எங்கள்கிட்ட ஒப்படைங்க என்று அதெல்லாம் பெரிய கதை. அப்பையும் அல்லாஹு தஆலா அவங்கள பாதுகாத்தான். அந்த நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்யல, அவங்கள விட்டு கொடுக்க இல்லை. ஹைர், அது அவர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தார், அவர் இஞ்சில படித்தவர், இவங்களை இன்டர்வியூ பண்ணினாரு, விளங்கி கொண்டாரு. எங்களை இஞ்சில் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன செய்திகளும் உங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்திகளும் ஒன்றாக இருக்குது, எனவே நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்க என்று சொல்கிறது. இப்படியெல்லாம் அதிகமான பிரச்சனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபா அந்த மஸ்ஜிதுல் ஹரத்தில் போயிட்டு தான் தொழுவாங்க. இருக்கிற நேரம் உக்பா இப்னு அபு முஐத் என்ன செஞ்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கும் பொழுது அப்படி தலை புரடில ஏறி நின்றான். எப்படி வலி அறிக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் வலி ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உக்பா ஏறி நின்றான் புரடிக்கு மேலே. இதே மாதிரி ஒரு நிகழ்வுண்டு அபூஜஹல் என்ன செஞ்சான்டா, அவன் சவால் விட்டான், அடுத்த முறை முஹம்மது இங்கே தொழுதா அவட்ட புரடிக்கு மேலே ஏறி மிதிப்பேன் என்று, கல்ல போடுவேன் என்று. அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது அபூஜஹல் போனான். போயிட்டு பயங்கரம் ஒரு பயத்தோட திரும்பி வந்தான். தோழர்கள் கேட்டாங்க, என்ன பெருசா புரடில கல்ல போடுறேன்னு போனா? இவன் சொன்னான், அபூஜஹல் இல்லை, ஒரு அகோரமான காட்சி ஒன்றை கண்டேன், எனக்கும் முஹம்மதுக்கும் இடையில ஒரு பெரிய நெருப்பு குழி, அதில் பயங்கரமான தோற்றங்களை கண்டேன், நான் பயந்து வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, சும்மா சிரவம் வந்திருந்தா இந்த மலக்குமார்கள் துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பாங்க அபூஜஹலை. இப்படி ஏராளமான ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து தவாஃப் தொடங்குறாங்க. அப்படி குறைஷிகள் பேசிட்டு இருக்கிறாங்க.
திடீரென்று எல்லாரும் சேர்ந்து ஒரே அடிக்கா பாஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடின்னு அடிச்சாங்க. எங்கட நபி அடி வாங்கினாங்க, எங்கட நபி முகத்தில் எச்சி துப்பப்பட்டாங்க, எங்கட நபிக்கு ஏராளமான பிரச்சனை கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, மனசு உடைஞ்சி இதுக்கு மேல இல்லைன்ற அளவுக்கு மனம் உடைஞ்சு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் என்னடா இவ்வளோ காலம் கை வைக்கல, இப்பதான் கை வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. தாங்க இயலாத பிரச்சனைகள். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 46வது வயது. எத்தனை வயது? 46வது வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு சும்மா இருக்கிறாங்க, அவங்களோட பாட்டில் இருக்கிறாங்க. அபூஜஹல் வந்தான். அபூஜஹல் வந்து சும்மாடி குத்து வார்த்தைகள் பேசி கிண்டல் அடித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இருந்தாங்க, எதுவும் பேசல. கல்லொன்று எடுத்து ஓங்கி அடித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையால் ரத்தம் கொட்டுது. அபூஜஹல் அடிச்சுட்டு போயிட்டான். போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பட நானா ஒருத்தர், யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு சொல்கிறது பாலைவன சிங்கம் என்று. அவங்க வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையில் ரத்தம் வாரதை, அபூஜஹல் கல்லடித்ததை, சஃபா மலைக்கு மேலே அந்த உச்சியில் இருந்த ஒரு அடிமை பொம்புல இந்த இன்சிடெண்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தா. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. அவங்க வந்த நேரம் அந்த பொம்புல சொன்னா, உங்களோட தம்பிட மகனுக்கு அடிச்சுட்டு போறான், பார்க்குற இல்லையா நீங்கள் அப்படின்னு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு ரோஷம் கொண்டு வந்துச்சுது. என்னதான் இவர் சொல்றது புது புது விஷயமா இருந்தாலும், சிலைகள் எல்லாம் வீசுங்கன்றாலும், என்ன தம்பிட மகன் இல்லையா, நானும் எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படி அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இல்லையா. ரோஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிச்ச ரோஷத்தில் ஹம்ஸா என்ன செஞ்சாரு, நேரா போனாரு கஅபாவுக்கு. வைத்து அபூஜஹல்ட சட்டையை பிடிச்சி உள்ளிக்கு கேட்டாரு, நாங்கள் சும்மா இருந்தா நீ அடிச்சு கொண்டே இருக்கிறாய, துன்புறுத்தி கொண்டே இருக்கிறாய, நாங்களும் மனுஷன் தானே, பார்த்துட்டு இருக்கிறோம் தானே, என்னதான் தம்பிட மகன் இல்லையா, 7 மண்டை அது ஒரு கை வச்சுப்பாரு, நானும் அந்த மார்க்கத்துக்கு போறேன். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்து இந்த ரோஷத்தில் வந்தது. ஏன் தம்பிட மகனுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிறானே, வாப்பில்லாத பொடி எனக்கு, இந்த ரோஷத்தில் தான் வந்தாங்க. ரோஷத்தில் தான் வந்தாங்க. இஸ்லாத்தை சரியா பியோவா விளங்கி வரல, அந்த ரோஷத்தில் வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுக்கு பின்னால உள்ளத்தை பியோவாக மாற்றி கொண்டாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இது எப்போ நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல? 46 வயது. அதாவது நுபுவத்துடைய 6வது வருஷம் துல்ஹஜ் மாதத்தில் இது நடக்குது. இப்போ ஓரளவு பலம் என்னண்டா, இவ்வளோ காலம் இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் பலவீனமான மக்கள். இப்போதான் ஒரு சிங்கம் ஒன்று இஸ்லாத்துக்கு வந்து இருக்குது, கொஞ்சம் தலை நிமிர்றதுக்குண்டான ஒரு இடம் ஒன்று கிடைச்சிருக்குது. சஹாபாக்களுக்கு சந்தோஷமடைய, ஹம்ஸா வந்துட்டாரு இஸ்லாத்துக்கு, பாலைவன சிங்கம் இவர் வந்துட்டாரு இஸ்லாத்துக்கு. துல்ஹஜ் மாதம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்து 3வது நாள் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. முஸ்லிம்களுக்கு சந்தோஷம் என்றா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்ததை விடவும் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தது முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு பவர் என்னாண்டா, 2 சிங்கங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்குது. இனி எவனுக்கும் பேசலாம், இனி எவனும் கண்ட மாதிரி கை வைக்கலாம். உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் திடீரென்று ஓவர் நைட்டில் இஸ்லாத்துக்கு வரல. ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு தடமாட்டம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் 2 பேர், யா அல்லாஹ், ஒன்று உமர் இப்னுல் கத்தாப் அல்லது அபூஜஹல். இந்த 2 பேர், அபூஜஹல் என்றது தெரியும், ஏராளமான அட்டகாசம். யா அல்லாஹ், ஒன்று உமர், ஒன்று அபூஜஹல், 2 பேர்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு தந்திடு யா அல்லாஹ். இந்த 2 பேர்ல உனக்கு யாரு விருப்பமான ஒத்தர இஸ்லாத்தின் பக்கம் தந்திடு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு கொஞ்ச நாள் போகல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்து வெறும் 3 நாளைக்குள்ளால உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வாராங்க. சும்மா வரல, ஏற்கனவே ஒரு உள்ளத்தில் ஒரு தடமாட்டம் இருந்துச்சு. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடும் குளிர், காபாவுடைய இடத்துல காபாவுக்கு அருகில் படுத்துட்டு இருக்கிறாங்க. கடுமையான குளிர், காபாவுடைய புடவைக்குள்ளால அப்படி தண்ட உடம்பை ஒழிச்சு கொண்டு இருக்கிறாங்க, அந்த கூதல் படாமல் இருக்க. இப்போ இந்த டைமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் வந்து இரவு நேரம் காபாவிடத்தில் வந்து தொழுகிறாங்க. அப்போ
இந்த குர்ஆனுடைய நபி அவங்கட வாய்ஸில் குர்ஆனை கேட்கறது அது ஆள் அப்படி மாற்றிடும். குர்ஆன் இங்கிட்டு போனால் இதை மாற்றிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதை பொத்த பார்த்துட்டு, சரி வளமையாக தான் காதை பொத்திட்டு இருக்கிறோமே என்னன்னு கேட்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு போகிறாங்க. நானும் நீங்களும் மரபு படிச்சு இல்லாத சொல்லி குர்ஆனுடைய பாணி எனக்கு உங்களுக்கு விளங்காது. அது ஐயாமுல் ஜாஹிலியாவில் எல்லாருமே கவிதையில் பாண்டித்தியம் பெற்றிருந்தாங்க. அல்லாஹ் அதே மாதிரி அதுக்கு ஒரு சவாலாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க இது சூரத்துல் ஹாக்கா ஓதுறாங்க. சூரத்துல் ஹாக்கா தபாரக்கல்லதி ஜுஸுல் வருது, அல் ஹாக்கா மல் ஹாக்கா என்ற சூரா. அதில் ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, பட்டோல வலது கையில் கிடைச்சா இடது கையில் கிடைச்ச சப்ஜெக்டில் வருது. அதில் கடைசி பக்கம் ஓதிட்டு போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க இது இவர் ஒரு கவிஞர் ஆயிருக்கும் என்று நினைக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், குர்ஆன் ஆயத்து, இவர் ஒரு கவிஞர் அல்ல. வமா ஹுவ பிகௌலி, இது ஒரு கவிஞருடைய சொல் அல்ல. அப்படி ஓதிட்டு போனால் அப்போ உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க சரி இவங்க நம்மாலும் அந்த மந்திரிச்சு பார்க்குற அப்படியே இருக்கும், ஓதி பார்க்குற அப்படி என்னமாலும் அந்த இதுகள் செய்கிற. வமா ஹுவ பிகௌலி காஹின், அடுத்த ஆயத்து நபியோ ஓதுறாங்க. அல்லாஹ் உமர் அலிக்கு நேரடியாக அல்லாஹ் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு என்ன மந்திரவாதியுடைய சொல்லும் அல்ல. உமர் ரலியல்லாஹு நாங்களுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ நான் இருந்ததை நபி கண்டாலும் நான் நினைக்கிறத அவருக்கு தெரியதை ரிப்ளை தாரத்துக்கு என்னமோ ஒன்று இருக்குது. இந்த டைமில் தான் உமர் ரலியல்லாஹு அவங்க அப்பையும் சிச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போய் என்று தட்டிட்டு இருக்கும் பொழுது தான் உமர் அந்த மக்காவில் அறிவிப்பு செய்கிறாங்க, யார் முஹம்மதுடைய தலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை எடுத்துட்டு வாரோ 100 ஒட்டகம் தார. உமர் ரலியல்லாஹு வாளோட போனவங்க. யாருக்கு எப்போ ஹிதாயத் தெரியாது. இதுக்கு தான் நான் எப்பயும் ரமலான்லையும் அடிக்கடி சொல்லுவேன், எவருடைய 2 உதடுகளுக்குள்ளால எவருடைய ஹிதாயத்துடைய வேர்ட்ஸ் மறைஞ்சிருக்குது யாருக்கும் தெரியும். எப்பையும் அடுத்தவங்களுக்கு நல்லதொன்று சொல்லிக் கொடுங்க. இல்லை ஹசரத் இவர் வாப்பா இவ்வளோ புத்தி சொல்லியே திருந்திரில்லை, அது உங்களுக்கு தேவையில்லை. சில நேரம் உங்களோட வாயால் போகிற வார்த்தை அவருடைய லைஃப்பை மாற்றிடும், அவர் எடுத்திருக்கிற டிசிஷனை மாற்றிடும், அவருடைய மனப்போக்கை மாற்றிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் குளிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வோட கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வரப்போகல, வெட்ட போனவங்க போகிற நேரத்தில் தான் எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் முஹம்மதை வெட்டும் போது உங்களோட தங்கச்சை பாருங்க. தங்கச்சிட்டு பேர் நேத்து வகுப்புல சொன்னேன், யாரு? அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன், முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க யாருன்னு கேட்டேன், நீங்கள் தான் சொன்னீங்க உமர் அலிட தங்கச்சி. பேர் என்ன? கஷ்டமான பேர் இல்லை, ஃபாத்திமா பின்த் கத்தாப், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். ஹைரன். அப்போ இந்த சம்பவத்தை நான் பெருசாக பேச விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு ஒன்றுமில்லை, வெட்ட போனவங்க குர்ஆனை பரட்டினாங்க. சூரா தாஹா ஓதினாங்க. என்ன அற்புதம் இது, என்ன அற்புதம்! அவங்களோட உள்ளத்தை மாற்றுது. குர்ஆன் உள்ளத்தை மாற்றும். ஏன் எங்களோட உள்ளத்தை மாற்றுது இல்லை? ஏனண்டா அல்லாஹ் என்ன சொல்றான்னு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான் என்று தெரியும் எங்களுக்கு. சும்மா ஓதிட்டு போறோம். நாங்கள் குர்ஆன் ஓதினா இவ்வளோ நன்மைகள். எதுக்கு அவ்வளோ நன்மை என்றா குர்ஆன் மனுஷனை மாற்றும். இதுக்குத்தான் காதை பொத்திட்டு போன குறைஷிகள். குர்ஆன் உள்ளுக்கு போன மனுஷனை மாற்றிடும். ஆனால் நாங்கள் ஓதுறோம் எங்களை மாற்றுது இல்லை. ஏன் மாற்றுது இல்லை? குர்ஆன் தெரியா எங்களுக்கு, என்ன சொல்றேன்னு தெரியும். நரகத்தை பற்றி ஓதும் பொழுதும் நாங்கள் கொட்டா வீட்டு கொண்டு ஓதிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியா. என்ன சரி இப்படியே என்ன செய்யாத தெரியாதான்? மாஷா அல்லாஹ் தெரியான்ட்டு கபருக்கு போயிட்டு சேர்றதானா? படிக்க இயலாதா? படிக்க இயலுமா இயலாதா? சைனீஸ்காரன்கள் இங்கே சிங்களம் பேசுகிறாங்க தெரியுமா? கோவிடுக்கு முந்தி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்த இடத்துல ஒரு மீன் வாங்கிட்டு இருக்கிறார். நான் மீன் கடையில் இருக்கிறேன். இப்போ மீன் கடைக்காரன் எனக்கு தெரிஞ்சவன். அவன் சொன்னான், கொஞ்சம் இருங்க, இவங்க மீன் கேட்பாங்க, கொஞ்சம் இங்கிலீஷால் பேசி கொஞ்சம் சமாளிச்சுட்டு போங்க. அவன் சிங்களத்தால் பேசி மீன் வாங்கிட்டு இருக்கிறான். சைனீஸ்காரன் சிங்களம் பேசுகிறான், இங்கே வரவங்க தமிழையும் சிங்களத்தையும் படிக்கிறாங்க.
நாங்கள் வருஷ கணக்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கது சமி அல்லாஹு கௌல் அல்லதி ஓதுறோம் மாஷா அல்லாஹ், நன்மை கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. நன்மை கிடைக்கும், தன்மை வராது. குர்ஆன் ஓதினா வர வேண்டிய தன்மை வராது. என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுவோமா படிக்கிறது? பெரிய ஒரு சீன வித்தை இல்லை இது. ஜப்பானில் வைத்திருக்கிறவங்க ஜப்பானீஸ் பேசுகிறாங்க, எழுந்து நெருக்கி போகிறவங்க அங்கே இல்லையா ஹஜியா பேசுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுவோம். மேலும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட்டில் சரி குர்ஆனை படித்து விளங்குறதுக்கு முயற்சி செய்ய ஏழுமண்டா அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சூரா தாஹா ஓதப்படுவது அப்படி மனசு மாறி என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்து உடனே எனக்கு நபியை காட்டுங்க போனாங்க. இங்கிருந்து வாளோட போனது அங்கே போயிட்டு சேர்றாங்க ஹிதாயத்தோட. முடிக்கிறேன் இதோட. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சரி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இதை மறைக்கலாம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு ஒரு சரியான ஒரு தைரியசாலி, மறைக்கலாம். இதை யாரு போயிட்டு காபால சொல்றேன், சரி நானே போறேனே போயிட்டு சொன்னாங்க, ஹத்தாபிட மகன் உமர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஏலமண்டா யாரும் சரி வாங்கலே, சரியான ஒரு வீரச்சிங்கம். கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் ஒதுங்கினாங்க. வந்தவங்க சண்டை பிடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், எங்கட டார்கெட் ஒரு 300 பேர் வந்துச்சுதண்டா, நாங்கள் பப்ளிக்கா வருவோம். இப்படி போனாங்க. போன நேரம் ஹம்சா என்ற ஒரு பலம், உமர் என்றது ஒரு பலம், இந்த 2 பலமும் சேர்ந்து மஷூரா நடக்குது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் சத்தியத்தில் தானே இருக்கிறோம், அப்போ ஏன் நாங்கள் இன்னும் பயந்து இருக்கிறோம்? நாங்கள் இப்போ ஒரு க்ரௌட் சேர்ந்துட்டோம், நாங்கள் வெளியில போவோம். ஹம்சா குரூப்பை 2ஆ பிரிப்போம். ஒரு பக்கம் லீடர் ஹம்சா, அடுத்த பக்கம் லீடர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நடுவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் கை கோர்த்து கொண்டு தக்பீர் முழக்கத்தோட காபாவில் போயிட்டு, நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் ஆகிட்டோம், இஸ்லாம் வந்துருச்சுது, சத்தியம் வந்துருச்சுது, உங்களுக்கெல்லாம் இடமில்லைன்னு பப்ளிக்காக போகிறாங்க. போகிற நேரம் கல் அடிக்கிறாங்க, எல்லா துன்புறுத்தல்களும் செய்கிறாங்க. ஆனால் இந்த 2 சிங்கங்களும் இஸ்லாத்துக்கு வந்ததோட குறைஷ்கள் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. என்ன வந்திருக்கிறது சாதாரண மனிதர்கள் அல்ல, சரியான வீர சிங்கங்கள் 2 பேர். எனவே கொஞ்சம் பின்வாங்கினாங்க துன்புறுத்தல்ல இருந்து. ஹைரன், அடுத்தது என்ன நடக்க போகுது? அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டங்கள் சுப்ஹானல்லாஹ் எல்லாம் செஞ்சு குறைஷ்கள் ஏலாத மட்டும் இப்போ கொஞ்சம் பின்வாங்கிட்டு அடுத்த கட்டம் என்ன செஞ்சாங்க, இவங்களோட சண்டை பிடிச்சி மேலா ஒன்று செஞ்சு மேலா என்ன செய்வோம் என்றா ஒரு எக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணினான் அபூஜஹல். யாரும் பேசுறில்ல, யாரும் கதைக்கிறதில்ல, யாரும் சலாம் சொல்றில்ல, யாரும் முகத்தை பார்த்து சிரிக்கிறதில்ல, யாரும் கல்யாணம் பேசுறில்ல, யாரும் எதையும் விற்கிறதில்ல, கொடுக்கல் வாங்கல் செய்யறில்ல, பசியில செத்து தொலையட்டும் என்று எக்ரிமெண்ட் ஒன்று போட்டான் அபூஜஹல். இன்ஷா அல்லாஹ் அந்த எக்ரிமெண்ட் சம்பந்தமாகவும் அந்த எக்ரிமெண்ட்ல முறிக்கிறதுக்காக ஈடுபட்டது யாரும் இல்லை. பொடியம்மார கொஞ்சம் பேர் வாலிபர்கள், யோசிங்க, ஒரு 5 பொடியம்மார சேர்ந்து தான் முழு மக்காவையும் எதிர்த்து எக்ரிமெண்ட்டை கிழிச்சு வீசின. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து நாளைய வகுப்புல பார்ப்போம். உண்மையிலேயே இஸ்லாம் என்றது சும்மா ஒரு காலுக்கு மேலே கால் போட்டுக்கொண்டு உடம்பு நோகாம எங்களுக்கு கிடைச்சது இல்லை. நாங்கள் இப்போ அந்த மக்காவில் அடி வாங்கினது தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பின்னால் மதீனால வேறு விஷயங்கள் அதெல்லாம் இல்லை. மக்காவில் பட்ட இந்த துன்புறுத்தல்களே ஒரு சாதாரண மனிதனாக என்னால் தாங்க இயலுமாண்டா, நிச்சயமாக தாங்க இயலாது. இவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னால் தான் இன்றைக்கு மக்காவிலிருந்து எங்கேயோ உள்ள ஒரு ஐலண்டில் நான் நீங்களும் முஸ்லீமாக ஏசி பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ அடிபட்டு வந்தது. எனவே இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். இந்த இஸ்லாத்தை என்ன செய்வோம், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், நான் அடுத்தவங்களோட பேசுவோம். வாங்கப்பா தொழுகைக்கு வாங்க, நசீபு இல்லாமல் பெய்த்துடாதீங்கப்பா, காலடியில் மஸ்ஜித் இருக்குது, இவ்வளோ தெளிவுகள் இருக்குது, இவ்வளோ பாடங்கள் நடக்குது. கொஞ்சம் மஸ்ஜிதோடு இணைப்போம். வாலிபர்கள் வயோதிபர்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முயற்சி செய்வோமா? நேற்று சொன்ன உமர் ரலியல்லாஹு வந்து முதல் நாள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க? எத்தனை பேர்? 8 பேர். ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து முதல் நாள் 8 பேர் எடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முஸ்லீம் ஐக்கிய 8 பேரை பள்ளி கொண்டு வந்து சேர்த்தோம் என்றா இன்னைக்கு ஒரு 30 பேர் இருக்கிறோம். 3 எத்தனை 240 பேர் வந்துடுவாங்க. மஸ்ஜிதை உடச்சு கட்ட வேண்டி வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சரியாக எங்களோட ரோலை ப்ளே பண்ணணும். எனவே அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாழ்க்கை வரலாறையும் படித்து அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாக
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களோட கல்புகளில் போடுவானாக. அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.